இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு. நான் பஹ்ரைன்லேருந்து பேசுகிறேன். இங்கே வந்து நாங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கோம். போர் போயிட்டுருக்கு, இருந்தாலும் நாங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கோம். இங்கே நல்ல பஹ்ரைன் கவர்மெண்ட் வந்து நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே நல்ல டிஃபென்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. ஆனால் இருந்தாலும் என்னை எப்படியாவது நம்ம ஊரில் கூட்டி கொண்டாந்து விட்டுருங்க. ஃப்ளைட் எல்லாம் நிப்பாட்டி விட்டுங்க. எல்லாம் நிப்பாட்டி விட்டாங்க, இங்கே ஃப்ளைட் இல்லை. அதனால் எப்படியாவது ஊருக்கு கூட்டி கொண்டாந்து விட்டுருங்க. நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. டம்மு டும்முன்னு சத்தம் கேட்குது. பத்தாதுக்கு இவன் வீட்டுக்காரன் வீட்டுக்காரன் ரோட்டில் போகிறவன் எல்லாரும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். வண்டி ஓட்டுறானா, மிசைல் விடுறானா, இல்லை ட்ராகன் அது ட்ரோனு அது விட்றானான்னு தெரிய மாட்டேங்குது. பத்தாதுக்கு சைரன் 2 பவுன் வச்சுருக்கேன், வீச்சுன்னு கத்திக்கிட்டே கிடக்கு. அதனால் எல்லா விதத்துலேயும் ஒரு மாதிரி அச்சுறுத்தலாகவே இருக்குது. நைட்டு பூரா தூக்கம் வர மாட்டேங்குது. நானும் தீபாவளி வெடி போட்டாலே ஒழுங்காக தூங்க மாட்டேன். இவங்க இங்கே போர் நடத்துறேன்ட்டு குண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால என்னை எப்படியாவது நீர்மூழ்கி கப்பல் அனுப்பி என்னை கூட்டிகிட்டு போயிருங்க. எதுக்கு நீர்மூழ்கி கப்பல்லாம் வெளியில் தெரிஞ்சால் அதையும் போடுறாங்களாம். அதனால் உள்நீச்சல்லே கொண்டு போய் என்னை பொண்டாட்டி உள்ளிட்ட சேர்த்து விட்ருங்க. நான் ஏதாவது இடக்கடை போட்டு பொழைச்சிக்கிறேன். அப்படியே இதை பார்க்குறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என் வடக்கடைக்கு விளக்கேற்றி வைங்க. ரொம்ப நன்றி.